மீன ராசியில் பிறந்தவரா நீங்கள்? இது உங்களுக்கான வீடியோ. ஹஸ்ட்ரோ தமிழ் வியாசா ஸ்ரீயின் வணக்கம். 2026ஆம் ஆண்டு மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் வாருங்கள். 2026 முழுவதும் சனி மீன ராசியிலேயே சஞ்சரிப்பார். குரு தற்போது மிதுனத்தில் இருப்பார். மேலும் குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு ஜூன் 2, 2026 அன்று பெயர்ச்சி ஆவார். மீன ராசிக்கு 3வது ராசியில் சந்திரன் நிற்கும்போது இந்த ஆங்கில புத்தாண்டு பிறப்பதால் மனதில் உற்சாகம் பொங்கும். என்றாலும் ஜென்ம சனி தன் வேலையை செய்யும். ஆரோக்கியத்தில் மிகவும் அக்கறை வேண்டும். என்றாலும் குரு பெயர்ச்சிக்கு பிறகு ஆரோக்கியம் மேம்படும். மீன ராசிக்காரர்களின் கல்வி அடிப்படையில் பார்த்தால் இந்த ஆண்டு சாதகமாக இருக்கும். உடல்நிலை வலுவாக இருந்தால் இந்த ஆண்டு கல்வி மிகவும் நன்றாக இருக்கும். மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களிடம் ஆலோசனை மற்றும் ஆசி பெற்றால் தேர்வுகளில் நிச்சயம் நல்ல வெற்றி பெற முடியும். வணிகத்தை பொறுத்தவரை மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கலவையான ஆண்டாக இருக்கலாம். ஜென்ம சனி நடப்பதால் இந்த ராசிக்காரர்கள் வணிகம் தொடர்பாக எந்த விஷயத்திலும் ரிஸ்க் எடுப்பதையும் தவிர்க்க வேண்டும். வியாபாரத்தில் லாபம் குறையும். என்றாலும் முயற்சிக்கு ஏற்ற பலன்கள் இந்த ஆண்டு கைவந்து சேரும். வேலைக்கு செல்லும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சராசரியை விட சிறப்பாக இருக்கும். பல சிக்கலுக்கு பிறகு பதவி உயர்வு உண்டாகும். இந்த வருடம் குரு வேலை விஷயத்தில் உதவியாக இருந்தாலும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் 2 வரை குரு வேலை தொடர்பான விஷயங்களில் அதிகம் உதவ முடியாமல் போகலாம். கேதுவின் தொடர்பால் நேர்மையாக வேலை செய்பவர்கள் வெற்றியை அடைய முடியும். நிதி வாழ்க்கை பொறுத்தவரை 11ஆம் வீட்டு அதிபதி ராசியில் இருப்பது நல்லது என்றாலும் சனி ராசியில் இருப்பதை நல்லதாக கருத முடியாது. என்றாலும் குரு மே மாதத்திற்கு பிறகு நிதி வாழ்க்கைக்கு உதவி செய்வார். குரு 5ஆம் வீட்டுக்கு வந்த பிறகு காதலில் இருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு குரு நல்லதை வாரி வழங்குவார். காதல் வாழ்க்கை அன்பால் நிறைந்திருக்கும். திருமணத்திற்கு காத்து இருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு அமையும் வாய்ப்பு உண்டாகும். குருவின் அருளால் குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடக்கும் மற்றும் உறவுகளை வலுப்படுத்த உதவும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் படிப்படியாக விலகும். வாழ்க்கை துணைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களின் மனதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யவும். செலவுகள் அதிகமாக ஆனாலும் அதற்கேற்ற வரவுகள் படிப்படியாக அதிகரிக்கும். குரு 11ஆம் வீட்டை பார்ப்பதால் முதலீடுகள் சிறிதாக இருந்தாலும் அதற்கேற்ற லாபம் வந்து சேரும். இங்கு சொல்லப்பட்ட ஜோதிட குறிப்புகள் பொதுவானவை ஆகும். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதாவது மற்ற கிரகங்களின் சேர்க்கை மற்றும் பார்வையால் மாற்றம் கட்டாயம் ஏற்படும். குழம்ப வேண்டாம். நன்றி, வணக்கம்.